சந்தியா தியேட்டர்ல கூட்டு நெரிசலில் சிக்கி பெண் பலியான வழக்குல அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்ப இந்த விஷயம் தான் ஒட்டுமொத்த சினிமாவிலேயே பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுகுமாரோட டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் ரஷ்மிகா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் புஷ்பா 2. இந்த படம் டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சந்தியா தியேட்டர்ல டிசம்பர் 4ஆம் தேதி இரவு தான் பிரீமியர் காட்சியை பார்க்க ரசிகர்களோட கூட்டமே அலைமோதியதுன்னு சொல்லலாம். அப்பொழுது அங்கு அல்லு அர்ஜுன் மற்றும் தன்னுடைய மனைவி ஸ்னேகா ரெட்டி மற்றும் ரஷ்மிகா மந்தானா எல்லாரும் தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்காங்க. அல்லு அர்ஜுனை பார்க்கக்கூடிய ஆசையில ரசிகர்கள் முந்தியடிக்கவே அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இரவு 10 மணி அளவுல தான் இது நடந்திருக்கு. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் தடியடி கூட நடத்தியிருக்காங்க. அப்பொழுது தியேட்டர் வாசலில் நின்று கொண்டிருந்த ஒரு குடும்பம் தான் கூட்ட நெரிசலில் சிக்கியது. இதுல அப்பா பாஸ்கர், மகள் ஆகியோருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. அம்மா ரேவதிக்கும் மகனுக்கும் படுகாயம் ஏற்பட்டது. அங்கு ரேவதியை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. ரேவதியோட மகனுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. ரேவதி மற்றும் அவரோட மகனை மருத்துவமனைக்கு தூக்கி செல்லும் வீடியோ வெளியாகி அனைவருமே அதிர்ச்சி அடைய வைத்தது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில ரேவதி இறந்த வழக்கில் அல்லு அர்ஜுனை இன்று கைது செய்து அழைத்து சென்றார்கள். இன்றே அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். முன்னதாக ரேவதியோட மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து வீடியோ வெளியிட்டார் அல்லு அர்ஜுன். ரேவதியோட குடும்பத்தாருக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு கொடுப்பதாகவும் அறிவிச்சிருந்தார். மேலும் ரேவதியோட மகனின் மருத்துவ செலவையும் ஏற்றார் அல்லு அர்ஜுன். படம் பார்க்க வரும்போது அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்குமாறும் பத்திரமாக வீடு திரும்புமாறும் அவர் கேட்டுக்கொண்டிருக்காரு. இந்த நிலையில அல்லு அர்ஜுன் கைதாகி இருக்கிறதுனால அவரின் ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்கன்னே சொல்லலாம். புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆன 6 நாட்கள்ல உலக அளவில் ரூபாய் 1000 கோடி வசூல் சாதனை செய்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல கைது விவகாரத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது.